هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا சொல்யூஷன் நம்பர் 3, நாங்கள் எல்லாரும் பொறுமையாக இருக்கோம். ஒரு முஸ்லீம் டோட்டல் லைஃபே சபரும் ஷுக்ரும் தான். அல்லாஹ் சொன்னாங்க, அஜபன்லி அம்ரில் முஃமின் வல் ஹரீஸ். ஒரு மூமிட்ட வாழ்க்கை உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு, நினைச்சு பார்க்கலாம் இருக்கு. அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா ஷுக்ரு செய்யறான், ஒரு மோசமான விஷயம் நடந்தா பொறுத்து கொள்றான். இந்த லைஃப் மூமினை தவிர யாருக்கும் கிடைக்காது. இந்த உலகத்தையே சமாட்டான். மழை வந்தா என்ன வாப்பா இது மழை சரியான கஷ்டமா இருக்குது, சரி வெயில் வந்தா என்னடா வாப்பா மழையே பரவாயில்ல, ஸ்னோ கொட்டினா பெரிய கஷ்டம், ஃப்ரூலிங் அதாவது ஸ்ப்ரிங் வந்தா பெரிய பிரச்சனை. சொன்னாங்க, வெதர் ஒரு நாள் பேசவான, வெதர்ன்றது அல்லாஹ். ஸோ மூமெண்ட் லைஃப் பொறுமையோட தான் போகும். சபர் அண்ட் ஷுக்ர், ரைட்? நன்மை செய்யறதுக்கு பொறுமை தேவை, பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு பொறுமை தேவை, ரைட்? கோபங்கள் வார டைம்ல பொறுமை தேவை. ஸோ இந்த பொறுமை தான் ஒரு முஸ்லிமை அழகா கொண்டு போகும். அதே மாதிரி எங்களுக்கு வார பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு, சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றதுக்கு பொறுமை தேவை. உண்மையிலே எங்கள்கிட்ட லைஃப்பை நாங்கள் ஜஸ்ட் வெளியே பார்த்து டிசைட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் தெரியுமா, நாங்கள் எல்லாரும் கோடீஸ்வரர்கள். நம்பலுமா? இந்த கேஸ் என்ன அக்செப்ட் பண்ணப்படாது. ஓகே, எனக்கு ஒழுங்கான சல்லி இல்லை வச்சுக்கொள்ளுங்க, நான் பிச்சைக்காரன் இல்லை. ஒரு கண் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ? 2.5 கோடி போது ஸ்ரீலங்காவில். ஒரு கண், ஒரு கிட்னி, ஹார்ட், இப்படி எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். இதெல்லாம் வச்சுக்கொண்டு தான் புலம்பி டீக்கிறோம். என்றால் பொறுமை இல்லை, ஷுக்குர் இல்லை. ஒரு பெரிய மனுஷன் ஒரு இடத்துல க்ராஸ் பண்ணிட்டு போகல, ஒரு முடம் தெரிந்தானே, கண் ஒழுங்கா இல்லை, பார்க்கல, சரியா? அதே மாதிரி கைகால் இல்லை, தூக்கிட்டு போகணும். ஓரத்தில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கொண்டே. அவர் கேட்டாரா, நீ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றதுக்கான ரீசன் என்ன? அப்ப அந்த முடம் சொன்னிச்சான், எனக்கு ஒன்றும் இல்லை, ஓகே, அல்லாஹ் தாலாவை யோசிக்கிறதுக்கு, அவனை துதி செய்யறதுக்கு, துதினா விக்ர் செய்யறதுக்கு, தஸ்பீஹ் செய்யறதுக்கு, தம்ஜீத் செய்யறதுக்கு, தக்பீர் செய்யறதுக்கு அழகான நாட்களை தந்திக்கிறேன், அப்படி உள்ளத்தை தந்திக்கிறேன். இதை விட எனக்கு என்ன தேவை? அப்ப நாங்க இப்ப எங்கிட்ட லைஃப் யோசிச்சு பார்க்க, நாங்க எங்க இருக்கிறோம், ரைட்? பொறுமைன்றது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நிலை. ரிதா, திருப்தியோட ஏற்றுக்கொள்றது, பொறுமையோட ஏற்றுக்கொள்ற விஷயத்த, அது இன்னொரு நிலை, அதுதான் பெஸ்ட், ரைட்? அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இர்த பிமா கஸம அல்லாஹு லக். அல்லாஹு தஆலா உனக்கு என்னத்தை இப்படி வச்சிக்கிறானோ அதை வச்சு நீ திருப்திப்பட்டுக்கோ, ஏற்றுக்கோ. தகுன் அர்தன் நாஸ், இந்த உலகத்திலே மிச்சமே சாட்டிஸ்ஃபைட் ஆன ஒரு ஆளா நீ உன்னைய ஃபீல் பண்ணுவ. அல்லாஹ் தஆலா எனக்கு இதுதான் வச்சிக்கிறார், இதுதானே என் வைஃப், காலத்துக்கும் இதாண்ட வைஃப். சரி, வைஃப் நல்ல மேலே வச்சுக்கொள்ளுங்க, சோதனை. ஹஸ்பண்ட் நல்ல மேலே வச்சுக்கொள்ளுங்க, சோதனை. இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்திக்கிறோம், ஒரு வைஃபை வச்சு உங்களுக்கு சோதனையை தரும், பிள்ளைகளை வச்சு சோதனையை தரும், ஹஸ்பண்டை வச்சு சோதனை. இவ்வளோதான் லைஃப். ஸோ சப்ரு ஷுக்குர் எங்களை கொண்டு போகும். அதே மாதிரி 4வது சொல்யூஷன் தவக்குல். தவக்குல்னு அல்லாஹ் தஆலா தான் நாங்கள் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு இங்கே கிடைக்கிறது, கிடைக்காம இருக்கிறது, லைஃப்பில் கூடுறது, குறையிறது எல்லாம் அல்லாஹ்வோட நாட்டப்படி தான் நடக்கும். நான் அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டேன், அவனுக்கு தாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். உண்மையிலே வைஃப்ஸ் ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குற விஷயங்கள் கூட, ஆனால் கிடைக்கிற இல்லைன்றது தான் உண்மை. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு வழி தவக்குல், ரைட்? அதே மாதிரி அவங்க ஃபீல் பண்ணவே தேவையில்லை, நான் ஹஸ்பண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ண தேவையில்லை, நான் அல்லாவை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணினா
என் லைஃப்பில் எல்லாம் எனக்கு வரும், ஒரு வைஃப் ஃபீல் பண்ணினாலே போதும். என்ன சொன்னால் ஹஸ்பண்ட் இப்படி யோசிக்கிறதில்ல, என் ஹஸ்பண்டுக்கு எல்லாம் கிடைக்கும் லைஃப்பில் இருந்து. ஓகே, அவர் திருப்தி அடைஞ்ச ஒரு ஆளை தான் இருப்பார். அதே மாதிரி அவர் இந்த நான் சொன்ன மாதிரி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாட்டியும் கூட வைஃப்லேருந்து கிடைக்க வேண்டிய 95% இல்லை 99% கிடைச்சு கொண்டே இருக்கும். பட் வைஃப்ஸுக்கு கிடைக்கிறதில்லன்றது தான் உண்மை. பட் அவங்க யோசிக்கவும் தேவையில்லை, ஏன்னா அவங்க மனசில் திருப்திப்படுத்த வேண்டிய தேவையில்லை. பட் 5வது சொல்யூஷன் ஹலாலான உழைப்பு. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் உழைப்பில் ஹலாலில். பழைய கால சலஃபு பெண்கள் சொல்லுவாங்களாம், இத்தகில்லாஹ ஃபீனா, ஹஸ்பண்ட்மார் வெளியே போகல, இத்தகில்லாஹ ஃபீனா, நீங்க எங்கட விஷயத்துல பயந்து கொள்ளுங்க. எப்படி? வலா துத்அம்னா இல்லா பில் ஹலால் தய்யிப், ஹலாலான நல்ல விஷயத்தை வச்சு நீங்க எங்களுக்கு சாப்பாடு தாங்க, அது இல்லாம வேற ஒரு விஷயத்துல சாப்பிடணும். ஹலாலான சம்பாத்தியத்தால சாப்பாடு தாங்க, ஹராமான சம்பாத்தியத்தால எங்களுக்கு சாப்பாடு தராதீங்க. ஏன்னா அதுதான் முழு பிரச்சனைக்கு காரணம். இந்த உலகத்துல எப்படியும் வாழலாம், எப்படியும் முளைக்கலாம். இஸ்லாம்ன்றது கட்டுப்பாடு, சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, பவுண்டரிஸ் இருக்குது, அதை தாண்டி எங்களுக்கு போகலாம். ரைட்? எனவே எங்களுக்கு சொல்லலாம், இந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்க இயலுமா? பார்த்தா மனுஷன் வாழ இயலுமா? இல்லை, பார்க்கணும். ரைட்? இல்லாட்டி வீட்டில் குழப்பம் வரதான் செய்யும். சொல்யூஷன் நம்பர் 6, அல் அமலு ஸாலிஹ், நல்ல அமல்கள். ரைட்? உண்மையிலே எங்கிட்ட இந்த நல்ல வேலைகளை வச்சுதான் என் நாள், என் கிழமை, என் மாதம், என் வருஷம், என் டோட்டல் லைஃபே நல்ல வரும். அல்லாஹ் தஆலா சொல்றேன், யார் நல்ல விஷயங்கள் செய்கிறாரோ அவருக்கு ஃபலனுஹியன்னஹு ஹயாத்துன் தய்யிபா, சாலிஹான விஷயங்கள் செய்கிறார்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். ரைட்? அல் ஹஸனாத் பரக்காத், நல்ல விஷயங்கள் எல்லாம் பரக்கா, வஸய்யிஆத் லஅனாத், மோசமான விஷயங்கள் எல்லாம் சாபங்கள், கர்ஸ். ஸோ நல்ல விஷயங்கள் செய்யாம ஃபேமிலியில் சந்தோஷமான லைஃப் வரையல. அதே மாதிரி பாவம் செய்கிற மனசு இருக்குது, எங்கட நாலேஜ், விஸ்டம், நிம்மதி, பரக்கா எல்லாத்தையும் நான் சமைக்கிறேன். ரைட்? அதே மாதிரி தேவையில்லாத குழப்பம், கலக்கம், சஞ்சலம், பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வரும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றார், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல விஷயங்கள் செய்கிறார்கள, சயஜஅலு ரஹ்மானு வுத்தா, அர்-ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள கிருபையை, நிம்மதியான, சந்தோஷமான, அழகான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தரார். யாருக்கு? நன்மை செய்கிறார்கள்.